ஆக்சிஜன் வந்து நோயை தீர்த்து வைக்குதா இல்லை கில்லி படம் நோயை தீர்த்து வைக்குதா? நீங்கள் படுத்திருக்கிற அவர் மட்டும் அதை பார்க்கலைங்க. அந்த பைப்புக்குள்ளே போகுது ஆக்சிஜனு, அதுவும் இந்த கில்லி படத்தை பார்க்குது. அப்போ ஆக்சிஜனே உற்சாகமாக துளி துளி போகும். புரியுதுங்களா? விஜய் என்ன கல்வியாளரா? அவர் வெறும் நடிகர். இதுக்கு முன்னால் ஸ்டாலின் படம் மாட்டினாங்க முதல்வரா. அவர் என்ன கல்வியாளரா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்கள் பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, இவர் உதயநிதி இருந்தார், அது முன்னாடி கருணாநிதி, இவங்களாம் வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு பெரிய கல்வி ஸ்காலர் அவங்களாம், அவங்கள போல இவர் இல்லைம்மா விஜய் அப்படின்னு சொல்ல வர்றாரு. வாங்கின பணத்தை அது லஞ்சம்னு கூட வந்து ஆமான்னு ஒத்துக்கிட்டு திருப்பி கொடுத்தாரு பாருங்க. பிடிக்கல அந்த நேர்மையாளர், பிடிக்கல அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க. ஆமா நான் லஞ்சம் வாங்கினேன், திருப்பி கொடுத்துட்டேன். இந்த தைரியம் வேறு எந்த அரசியல்வாதிக்கு இந்தியா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருக்குமே, இந்தியாவிலேயே யாருக்கும் கிடையாது. அதுல கூடவே செய்தி என்ன வருதுன்னா, இந்த விஷயத்தில் அவருக்கு உறுதுணையாக கூடவே இருந்து அவருடைய நண்பர் மனோகரும் சமீபத்தில் மர்ம மரணம் அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு நகத்தை போட்டு இப்படி ஒரு அகம்பாவம் நகையை போட்டுக்கிட்டு டான்ஸ் வேற ஆடிக்கிட்டு, நீங்க இப்ப வந்திருந்தீங்கன்னா என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்க. ஆளினே பார்த்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஏதோ செய்தி கிடைச்சிருக்கியா, நம்ம கூட தெரியல, அவருக்கு மட்டும் தெரியுது. கரெக்டா 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்து விடும். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியை நான் நீடிக்க விட மாட்டேன். இதுல என்ன ஆகுன்னு தெரியும். ஒரே மாவட்டத்துக்குள்ள 3 பவர் செக்டார்ல 1 தான் மந்திரின்றார். ஆமா மந்திரின்றாரு. இப்ப கனிமொழி திமுகல இருந்து இருக்க மாட்டாங்களா? அப்போ ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரிசக்தியாருடைய நிகழ்ச்சி பகுதி 2 தொடங்குகிறது. ஐயா வணக்கம். வணக்கம். அது போன வாரம் இப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது என்னமோ கழுத்து கொஞ்சமாக சுழுக்கு மாதிரி இருக்குது, அடிக்கடி அந்த மாதிரி வருது. நீங்கள் நான் கூட சொன்னேன் ஸ்பாண்டிலிட்டிஸாக இருக்கும், பிரச்சனையாக இருக்குது அது கழுத்து, அது வரும். அது என்ன சொல்ல வரீங்க? இல்லை நீங்கள் என்னமோ நான் என்னமோ அலோபதி பார்க்குறேன், சரியாக வருமா தெரியல, அக்கு பங்க்சர் பார்க்கலாமா பார்க்குறேன், அலோபதி சீதாபதி லட்சுமிபதினு என்னமோலாம் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் வேற ஏதோ ஒன்று கொண்டு வர போகிறீங்க. இப்போ அதுக்குதான் என்ன இழுக்கிறீங்க? ஐயா ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதான் சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே ஐயா. நல்லபடியா. ஆமா வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது நல்லதுதான். ஆமா அதான் சொல்லுவோம். நம்ம என்னைக்கு கெட்டது சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நீங்க இந்த அலோபதி அந்த பதி இந்த பதிலாம் செலவு பண்ணாம, இதெல்லாம் ரொம்ப சிரமப்படாம நான் சொல்ற ஒரு வைத்தியம் பண்ணீங்கன்னா, இது நாட்டு வைத்தியத்தை விட இது சிறந்த வீட்டு வைத்தியம். இது ஆபீஸ் வைத்தியம்னு வச்சுங்க, உங்களுக்கு சரியா போயிடும் செலவே இல்லாம. முதல்வர் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் படத்தை கொண்டாந்து உங்க ஆபீஸ்ல இங்க மாட்டுங்க. ஒருத்தரையும் நீங்க வந்து நிகழ்ச்சியில நடக்கும் போதும் நிகழ்ச்சியில இல்லாத போதும் அப்பப்போ அப்படின்னு வந்து பாப்பீங்களா, உங்களுக்கு கழுத்து வலி சரியா போயிடும். என்னங்க ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி இருக்குது. அவர் படத்தை, அவர் முதலமைச்சர், நாட்டுக்கு வைக்க வேண்டிய மரியாதை வைக்கலாம், அரசு நிறுவனங்கள்லாம் வைக்கலாம், புரியுதுல? சரி, நம்ம ராவணால கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி சரியாகும்? நம்ம ஒரு நல்லது சொன்னா, இதுதாங்க இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை. ஒரு மனுஷன் நல்லது சொன்னா அதை நம்ப மாட்டாங்க. யாராவது ஏதாவது போற போக்குல பொய்ய சொல்லிட்டு போவான், ஒரு பூரா அவனை நம்பிட்டு தெரியும். நல்லது நான் ஏன் சொல்றேன், எதை வச்சு சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, ஓமந்தூர் ஆஸ்பத்திரி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருங்க வரேன். காலையில செய்தியை பார்த்தேன், அங்கதான் நீங்க கொண்டு வந்து நிறுத்த போறீங்க. இப்ப சொல்லுங்க. ஓமந்தூர் ஆஸ்பத்திரியில அந்த உயர் தீவிர அந்த ஆக்சிஜன், அதாவது இதை ஆக்சிஜன் வந்து ரொம்ப அந்த ஐசியூல வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. இந்த லங்ஸ் நுரையீரல் வேலை செய்யாமல், இல்லை அதில் சிக்கல் உள்ளவங்க அந்த இது வந்து பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மூக்கில் அந்த டியூப்லாம் விட்டு மணிக்கணக்கில் ஆக்சிஜன் காற்றை சுவாசிக்கிறதால சக்கரை வியாதியால வர இந்த சீக்கிரம் ஆறிடும். பல பிரச்சனைகளுக்கு வந்து அந்த லங்ஸ் நுரையீரல் பிரச்சனை காரணமாக இருக்கும், இல்லை அதுவே பக்க விளைவாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த அழுத்தமான ஆக்சிஜன் செலுத்துறது. அது செலுத்தணும்னா உங்களுக்கு மூக்கு நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு கூட காலையில் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு தான் வரும். இதெல்லாம் வேணாம், என்கிட்ட வேணும். ஐயா நான் உங்களுக்கு வந்து மூக்கில் அந்த அந்த பைப்பு போடணும்னு நான் சொல்லலை.
உங்க மூக்குல பைப்பு போடுறதுக்கு அது ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ம் அது யார் எந்த கூட்டம்னு உங்களுக்கே தெரியும். ம் நம்ம தான் மௌனமே பார்வையாயின்னு பேசிட்டோம். ம் ம் நான் அந்த பைப்பு கூட்டத்தை பத்தி பேசல. ம் நான் சொல்றது வந்து ம். ஓமந்தூரார் ஆஸ்பத்திரியில இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க செலவில்லாத ஒரு வைத்தியம். சரி. சரிங்களா? ம் இந்த வைத்தியம் வந்து உங்களுக்கு வந்து நாங்க அதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த ஆக்சிஜன் உங்களுக்கு அமைச்சர் வருண் வந்து ஒண்ணு சொல்றாரு. 2.5-3 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட படுத்துக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படுக்கணும். அந்த போர் சமயத்துல அடிக்கும். அவங்களுக்கு போர் அடிக்கும்ன்றதுனால அவங்களுக்கு பிடித்த படமாக கில்லி படத்தை அங்க வாங்க வந்துச்சா. சரிங்க ம், போட்டிருக்காங்களா? சரி இப்ப கில்லி படம் போட்டாங்களா? சரி. அப்ப என்ன அர்த்தம்? கில்லி படம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த மனம் வந்து ஒரு உற்சாகம் அடையும். ம் உற்சாகம் அடையும் போது அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து அந்த உற்சாகமும் சேர்ந்து அவங்களுடைய நோயை தீர்த்து வைக்கும். ம். இது நான் வந்து இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இருங்கப்பா. ஆக்சிஜன் வந்து நோயை தீர்த்து வைக்குதா இல்ல கில்லி படம் நோயை தீர்த்து வைக்குதா? அந்த திருவிளையாடல்ல உண்மையிலேயே கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சுல்ல. இப்ப சரிங்க அந்த மாதிரி சரிங்க. ஆக்சிஜனால இப்ப அவருக்கு நோய் குணமாகுதா கில்லி படம் பார்க்கறதால நோய் குணமாகுது? ஆக்சிஜனால அவருடைய உடலுக்கு தான் ஏதாவது குணம் இருந்தால் இருக்கலாம். ம். இருக்கலாம். ம். நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா கில்லி படம் முதல்வருடைய படம் பார்க்கும் பொழுது ம். அந்த மனம் ம். அதுதானே முக்கியம். ம். நீங்க வந்து என் உடம்பு பிரமாதமா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சா அதுக்கேத்த மாதிரி இருக்கும். ம். ஐயோ அடிக்குதே முடியலையேன்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கும். ம். அந்த மாதிரி உளவியல் ரீதியாக சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயம். ம். ம். வெறும் அந்த ஆக்சிஜன் கொடுக்கறது மருந்து கொடுக்கறது இது வந்து வைத்தியம். ம். இது ரொம்ப வருஷமா இருக்கு, காலங்காலமா இருக்கு. ம். உளவியல் ரீதியாகவும் அவர்களுக்கு சிகிச்சை, ம். அவர்கள் மனதை உற்சாகப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான நிலையில் வைக்கும் பொழுது இந்த ஆக்சிஜன் அந்த நீங்க படுத்திருக்கிற அவர் மட்டும் அதை பார்க்கலைங்க. ம். அந்த பைப்புக்குள்ள போகுது ஆக்சிஜனு, ம். அதுவும் இந்த கில்லி படத்தை பார்க்குது. அப்போ ஆக்சிஜனே உற்சாகமா துள்ளி துள்ளி போகும். புரியுதுங்களா? ஆக்சிஜன் உள்ள நீங்க கரெக்டா எடுத்து பாருங்க, கில்லி படத்தை ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, அது பாட்டில் போகும், ஸ்லோவா போகும். போகும். கில்லி படம் போட்டவன பாருங்க அப்படி துள்ளி துள்ளி போகும். ம். இது அந்த ஹரிச்சந்திர வில்லு அர்ஜுனன் சொல்லு அந்த பாட்டு அப்படி தில்லா பாடிட்டு வருவாரு. அதுவும் அந்த ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா இது வந்து இப்பதான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லல. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பர்வேசன் ஒரு அமைச்சர் இருக்காரு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். அவர் எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். வழக்கமா அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத துறையில தான் போவாங்க. அதைத்தான் இப்போ வந்து முதல்வர் கூட அமைச்சரவையில் கண்டிச்சிருக்காரு. நம்ம பேசணும். அப்போ முன்னால இதுக்கெல்லாம் முன்னால அவர் போனோடனே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனார். பள்ளிக்கூடத்துக்கு பதில் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போனார். ஆஸ்பத்திரினா சுகாதாரத்துறை தானே, அவருக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ போனார். அவர் போய் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர், சீஃப் டாக்டர் வந்து மொத்தம் இவ்வளோ டாக்டர் இருக்கும், அப்புறம் அதில் இவ்வளோ பேர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறம் இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ ஆப்ரேஷன் நடக்குது, இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பெட் இருக்குது, மருந்தெல்லாம் இருக்குது. அது ஏதோ ஆய்வுக்கு வந்திருக்கார் மந்திரி, அவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது வேறு என்ன சொல்லுவார் டாக்டர், இதான் சொல்ல முடியும். இதெல்லாம் அவர் காதிலேயே வாங்கலை. இப்படி சுற்றி முற்றும் பார்த்துட்டு சிஎம் விஜய் ஃபோட்டோ எங்க, அவர் வந்து இல்லை அது இருக்குங்க, அது போடுங்க, வந்து நம்ம வந்து அதுக்குள்ள சொல்லி அவருக்கு என்னன்னா அந்த சிலபஸ் மாதிரி அது சொல்லி முடிச்சிடணுன்றார் பாவம் அந்த டாக்டர். சிலபஸை வந்து எங்கன்னு சொல்லி முடிச்சிடணும். எங்கேயாவது கேட்குற அமைச்சர்கிட்ட சொல்லி நாளைக்கு நம்ம கடமையிலேருந்து தவறிட்டோம்னு சொல்லக்கூடாது, நம்ம சரியாக வேலை பார்க்குறோன்ற ஒரு இது வரணும். அது வேறு பக்கத்தில் நின்று ரீல்ஸ் எடுக்கிறாங்க தம்பிமாருங்க, தம்பிமாருங்க எடுக்கிறாங்க. கடமை கடமை கடமை. அதனால வந்து லாரி கடியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்து டயர் தேஞ்சு போச்சா, கண்ணாடி ஏன் தேஞ்சு போச்சு அப்படிங்கிறத லாரி கடியிலேருந்து எடுக்கலாம், இதில் எடுக்கக்கூடாதா? நியாயம் எல்லாம் ஒன்று தானே, கொள்கை தானே அது. அது மாதிரி வந்து எடுக்கும்போது அது கரெக்டாக சொல்லணும்னு பார்க்குறாரு இவர் சிஎம் விஜய். அப்போ என்ன அர்த்தம்? ஆஸ்பத்திரியில் டாக்டர் இருக்கிறது முக்கியம் இல்லை, பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ பெட் இருக்குது, இதெல்லாம் முக்கியம் இல்லை. மாண்புமிகு முதல்வருடைய படத்தை பார்த்தோன்னே நான் புற்றுநோயோட வந்தாங்க, வரும்போது வயிற்று வலியால் துடிச்சிட்டு வந்தேங்க. டெய்லி காலையில் 3 தடவை, சாயந்தரம் 3 தடவை, மத்தியானம் 3 தடவை, சாயந்தரம் 3 தடவை முதல்வர் படத்தை பார்க்க சொன்னாங்க. ஒத்து பார்த்தேங்க. இப்போ தலைவலி வந்து அது இல்லைங்க, எனக்கு வந்து அந்த வயிற்று வலி எங்க இருந்துச்சுன்னே தெரியலைங்க. இப்போ வயிற்று வலியே காணுங்க, வயிறையே காணுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை ரீல்ஸ் போட்டு அதை போட்டுருவாங்க. சரி,
இத மாதிரி வந்து இப்ப வந்து ஓமந்தூரார் ஆஸ்பத்திரியில கில்லி போட்டாங்க. பட் அதுலயும் நமக்கு எப்பவுமே இந்த வரீங்களா ஒரு எட்டு போயிட்டு வரலாம். இல்ல எனக்கு வேணும். எங்க வீட்லயே வாங்கலாம் போலாம். எங்க வீட்லயே நான் கில்லி படமும் பார்த்துப்பேன், முதல்வர் படமும் நான் மாட்டிப்பேன். அது எனக்கு ஒன்றும் அவசியம். அது அங்க ஓமந்தூராருக்கு போய் அது போய் செலவு பண்ணி போய் பார்ப்பேன், வீட்லயே பார்த்துக்கலாம். எனக்கு அந்த இடத்துலயும் ஒரு கவலை வருது. நம்ம இதுதான் நம்ம அந்த பொது கவலைப்பட்டே நமக்கு வந்து இதுதான். அந்த படத்துல கடைசியில பார்க்க போகும்போது அந்த படம் வந்து அவர் சார் வந்து முதல்வர் வந்து ஹீரோயின் யாரு? இவங்க த்ரிஷா மேடம், அவங்க தான் ஹீரோயினா வருவாங்க. அவங்க வந்து அந்த கடைசியில் அந்த கபடி போட்டு வரும்போது பிரகாஷ் ராஜ் செல்லம் அந்த படம் தான் நினைக்கிறேன். தங்கம் கண்ணு நீ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வம்பு பண்ணுவார். அது கடைசி நேரத்தில் அவங்க ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, திருப்பி ஃப்ளைட்ல போயிடுவாங்க. இங்க இருப்பாங்க. அங்க வந்து அந்த கேலரியில உட்கார்ந்ததை பார்த்த உடனே அவருக்கு ஏனோ எனர்ஜி பேஷண்ட்டுக்கு அப்படி வருன்றீங்க. இல்லைங்க, நான் சொல்றது முதல்வர், இன்றைய முதல்வர், அன்று அவர் வந்து நடிகர், கதாநாயகர். அந்த கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரம் இதை பார்த்தோன்னா உற்சாகமாகி அந்த கபடியில வந்து அது வரைக்கும் தோக்குற மாதிரி இருந்தவங்க அந்த வீரியம் பெற்று வெற்றி பெற்று அந்த வீரியம் பெற்று வெற்றி பெற்றுருவாங்க. நான் தாவேகா கட்சியில சொல்லலைங்க, அந்த படத்து கதையை சொல்றேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. அது மாதிரி இது வரைக்கும் தப்பா புரிஞ்சதே இல்லைங்க. நம்ம தெளிவா நான் விளங்கி இருப்பேன். அதான் சொல்றேன். நீங்க விளங்காம போனதுக்கு ஒரு பெரிய உதாரணம், இன்னொரு விளங்காம போன ஒரு ஆளை வச்சுட்டு நீங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுல இருந்தே தெரியலையா அவங்களுக்கு? நான் விளங்கி இல்லைங்க, நான் விளங்கி இருந்தா என்னைக்கோ மற்றவங்க மாதிரி மற்ற பத்திரிகையாளர் மாதிரி அவரு எக்ஸ் ஒய் இசட்டுன்னு பேர்லாம் சொல்றாங்களே, அந்த பட்டியல நானும் ஒரு செல்வனாகி இருப்பேன், செல்வம் பெற்றவனாக இருப்பேன். அதனால வந்து நம்ம நமக்கு பழகி தெரியல விடுங்க. அந்த அந்த படத்துல வந்த மாதிரி அது கடைசியில ஒரே டென்ஷனா இருக்கும், ஒரே ஃபைட்டு கிட்டுன்னு. எனக்கு என்ன கவலைன்னு அந்த ஆக்சிஜனை ஏற்றிட்டு இருக்குவேன். இந்த டென்ஷனை பார்த்து பட்டுன்னு நின்றுடு போதே நாளைக்கு அந்த பழி முதல்வர் மீது விழுந்து விடக்கூடாது. கில்லி படம் நல்லா இருந்தாங்க, இந்த கில்லி படம். அமைச்சர் வந்து வெளியில் பெருமையா சொல்றாரு, ஒரு மணி நேரம் படுத்துன்னு இருக்கணும் பேஷண்ட்டு அந்த அறைக்குள்ளார, போர் அடிக்கும், அதனால வேண்டி இந்த படத்தை போட்டு விட்டுருக்குறோம் நாங்க. ஆமா, அப்படின்னு வாடிக்கையாக அந்த படமே எல்லாருக்கும் ஓடுன்னு நினைக்கிறேன். இது பல விஷயங்கள். அதே மாதிரி அது என்ன படம், அதே படம் தான் போல இருக்கு. அந்த படத்திலே வந்து அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அதே தான். ஆனால் வீட்டில் வந்து நைஸாக அந்த பால்கனி வழியாக அந்த கூரை வழியாலாம் குதித்து வீட்டுக்குள்ளே வந்து அப்பாவுக்கு தெரியாமல் நாளைக்கு திட்டுவாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே குதிப்பார். இதை மாதிரி அதையும் பார்த்து நம்ம இப்போ புரியுது. தாவேகால டிஎஸ்பி கையை பிடிச்சி கடிக்கிறான், அப்புறம் வந்து இப்படி பண்ணுறான். எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி ஆபாச படம் எடுத்ததா ஒரு தாவேகா நிர்வாகி. அந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. மக்கள்லாம் சேர்ந்து அடிச்சு தர்மடி கொடுத்து குளித்தலையிலாம் நினைக்கிறேன். ஆமாம், அது குளித்தலையிலேயே எங்கேயோ அந்த மாதிரி நடக்குது. பல இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. நம்ம ஒரு சீரியஸான விஷயத்துக்குள்ள போகலாமா? இல்லை, இந்த இடத்துல ஒரு அது சொல்லலைன்னா எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் இருங்க. இது ரைட்டு, அவங்க கட்சி அவங்க ஏதோ பேசுகிறாங்க. அவங்க இப்போ ஒருத்தர் ஒன்று பேசுகிறாரு, இதை நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய மேட்டருக்கு போயிடுவோம். பள்ளிகளில் இவருடைய படம் வைக்க இவர் என்ன பெரிய கல்வியாளரா? யாரு? முதல்வர் படம், முதல்வர் விஜயோட படத்தை பள்ளியில் வைக்கிறதுக்கு இவர் என்ன பெரிய கல்வியாளரா அப்படின்னு யார் கேட்குறா? டிகே சிலங்கோவன் ஒருத்தர் இருக்கார், திமுகவில் ஏதோ ஒரு பதவியில் இருக்கார். அவர் கேட்குறாரு, ஸ்கூல்லலாம் வந்து சிஎம் படத்தை மாற்றுறதுக்கு அவர் என்ன கல்வியாளரா? நம்ம வந்து ஸ்கூல்லலாம் முதல்வர் படத்தை மாட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அந்தந்த பீரியடில் அவங்கவுங்க ஆட்சியில் அந்தந்த முதல்வர் படத்தை மாட்டிடுறது வழக்கம்தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே முதல்வர் படத்தை மாட்டுங்க ஐயா, தப்பில்லை. இன்றைக்கி முதல்வராக இருக்கவங்க படம் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மாட்டலாம். ஆனால் அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்காதீங்க. மற்ற கட்டமைப்புகளையும் பார்த்து விட்டு இதையும் கவனியுங்கள். இதை கவனிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இதை மட்டுமே கவனிக்காதீர்கள், கட்டமைப்பை கவனியுங்கள்னு சொல்கிறோம், மேம்பாடை கவனிங்கள் சொல்கிறோம். இப்போ கூட நலன் டிஎன் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு அரசு. நல்ல திட்டம், அதாவது சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிக நல்ல திட்டம், மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம். நம்ம வந்து அதெல்லாம் வரவேற்கிறோம்.
அதே சமயத்துல வெறும் இந்த படம் கிடம் இத மாதிரி இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் கவனம் செலுத்தாதீர்கள். மக்கள் பணியில் கவனம் செலுத்தும் பொழுது இது கண்டிப்பாக ஒரு முதல்வருடைய படம் மாட்ட வேண்டியது ஒரு பண்பாடு, மரியாதை. டி.கே. இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா, இவங்க இதே ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி புரியாம பண்றாங்கன்னா, புரிஞ்சவங்க இவ்வளவு வருஷமா கட்சி நடத்தினவங்க, விஜய் என்ன கல்வியாளரா? அவர் வெறும் நடிகர். இதுக்கு முன்னால ஸ்டாலின் படம் மாட்டினாங்க முதல்வரா, அவர் என்ன கல்வியாளரா? துணை முதல்வர் படம் மாட்டினாங்க, அவர் என்ன கல்வியாளரா? பெரிய கல்வியாளர்ல என்ன நீங்க வேற கல்வினா அந்த லாக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருக்குமே அதுவா? இல்லைங்க, எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாம நீங்க வேற ஒரு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேங்க. க ல அது மேல ஒரு புள்ளியை விட்டுற போறீங்க, அதுக்காக சொல்றேன். முக்கிய புள்ளி அவரு விட்டுற போறீங்கன்றதுக்காக சொல்றேன். நான் விடல, எதுக்கு அதெல்லாம் வம்பு நம்ம பேசிக்கிட்டு இல்ல. அதான் எதுக்கு சொல்றேன்னா, அவரு கலைஞருடைய படம் மாற்றப்பட்டது, எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் படம் மாற்றப்பட்டது, ஜெயலலிதா இருக்கும்போது மாற்றப்பட்டது, எடப்பாடி முதல்வர் படம் மாற்றப்பட்டது. இவங்களை யாரு கல்வியாளர்? யாருமே இல்லை. காமராஜர் படத்துல மாட்டும் போது கூட அவர் கல்விக்கு நிறைய பணி செய்திருக்கிறாரே தவிர அவர் கல்வியாளர் படிக்கல. அப்ப டி.கே. இளங்கோவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு? விஜய் நடிகர் என்பதால் அவருடைய படத்தை மாற்றக்கூடாது என்று அவர் இன்னைக்கு முதல்வர். சப்போஸ் முதல்வராக இல்லாம வெறும் நடிகர் விஜயாக இருந்து அவர் படத்தை மாட்டினா விமர்சனம் பண்ணலாம். அவர் இன்னைக்கு முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ எங்கள் பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, இவர் உதயநிதி இருந்தார், அது முன்னாடி கருணாநிதி, இவங்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு பெரிய கல்வியா ஸ்காலர், அவங்கள போல இவர் இல்லை விஜய் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுதான் சொல்கிறாரு. நம்ம துணை முதல்வர் எங்கே படித்தாரோ, முன்னாள் துணை முதல்வர் அதே கல்லூரியில் தான் அவர் படித்தார். ஏன்னா அவர் ஏதோ பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு, இவர் நடிப்பு ஆர்வத்தில் பாதியில் வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆக ஒரே கல்லூரியில் தான் படிச்சிருக்காங்க. அவரும் கல்வியாளர் தெரியல. நாளைக்கு அடுத்த குட்டி இளவரசர் வந்தாலும், அவர் முதல்வராக வந்தாலும் அந்த படம் மாட்டுவோம். அவர் ஒரு கல்வியாளர், அவர் கல்வியாளர். புள்ளி 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 ஞாபகம் வச்சுக்க, புள்ளி மறந்துடாதீங்க. சரி, ஒரு மர்ம மரணம் நடந்திருக்குது. அது விஷயம், அதை சுற்றி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமான பஞ்சாயத்து, இதை பேசாமல் இருந்துடக்கூடாதுன்னு தான் பேசணும். ரொம்ப சீரியஸான விஷயம் இது. நீங்கள் சொல்ல ஏன் மரணம் நடந்திருக்குது, ஏன் அதை சுற்றி ஒரு சர்ச்சை வருது? நீங்கள் சொல்வது முன்னாள் அமைச்சர், தியாகி, தீரர், சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவரான, தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார் நாட்டிற்காக. சிறையில் இருந்தார். எதுக்கு சிறையில் இருந்தாங்க? சுதந்திரத்துக்கா? இல்லை, போக்குவரத்தில் இருக்கிற மக்கள்லாம் சுதந்திரமாக அவங்களுக்கு வேலை வாங்கி தரணும். அது மட்டும் இல்லைங்க, வாங்கின பணத்தை இந்த மாதிரி ஒரு நேர்மையாளர் பாலாஜி சொல்றீங்க, வாங்கின பணத்தை அது லஞ்சம்னு கூட ஆமான்னு ஒத்துக்கிட்டு திருப்பி கொடுத்தாரு பாருங்க. அந்த நேர்மையாளர் பிடிக்கல, அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க. ஆமா, நான் லஞ்சம் வாங்கினேன், திருப்பி கொடுத்துட்டேன். இந்த தைரியம் வேறு எந்த அரசியல்வாதிக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருக்குமே, இந்தியாவிலேயே யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நேர்மையாளர், துணிச்சல்காரர், தியாகி, தீரர். அதனால அவருக்கு தீரர் பட்டம் கொடுத்தாங்க. அதனால தீரர் தைரியமா ஒத்துக்கிட்டார். ஆமா, அவருடைய வழக்குல பாஸ்கர் அப்படின்னு ஒருத்தர் அப்ரூவரா மாறி இருந்தார். இவருக்கு எதிராக சாட்சி சொன்னார். அதோட கூட ஒருத்தர் மனோகர்னு அவருடைய நண்பர் ஒருத்தர், அவர் மூலமாக இந்த விஷயத்துல சாட்சியாக வரக்கூடியவர். இந்த பாஸ்கர் சமீபத்தில் இப்போ நான் சொல்றது ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மர்மமான முறையில் அவர் மரணம் நிகழ்ந்து விட்டது. மர்மமான முறையில் எப்படி செய்தி என்ன மாதிரி வந்ததுங்க ஐயா? இல்ல, அது அப்ரூவர் பாஸ்கர் மர்ம மரணம் அப்படின்னு வந்துச்சு. அதுல கூடவே செய்தி என்ன வருதுன்னா, இந்த விஷயத்தில் அவருக்கு உறுதுணையாக கூடவே இருந்த அவருடைய நண்பர் மனோகரும் சமீபத்தில் மர்ம மரணம் அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரெண்டு பேருமே இல்ல, பாஸ்கரும் இல்ல, மனோகரும் இல்ல. சரி, மர்ம மரணம் எங்கேயோ இடிக்குது இல்ல. சொல்லுங்க. அவர் எதையோ சாதிக்கணும்னு நினைச்சாரு, கடைசியில சாதிக்கு பச்சா மாதிரி ஆயிட்டாரா?
இவர் உண்மையை புரியுது. சாதிக்கணும்னு வந்தவர் சாதிக் பாட்சா மாதிரி ஆயிட்டாரா, அண்ணா நகர் ரமேஷ் மாதிரி ஆயிட்டாரா, இல்ல ஒரு கால் அண்ணாமலை பல்கலைக்கழக உதயகுமார் மாதிரி அந்த மாதிரி நிலைமையா, இது என்ன மாதிரி மரணம்னு தெரியல. இது இதுவும் விசாரிக்கணுன்ற அளவுக்கு ஒரு சர்ச்சை ஆகிட்டு இது சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த அந்த வழக்கில் ஏற்கனவே வேணும்ட்டே அதை வந்து அதை முறையாக விசாரணைக்கு வந்துவிடக்கூடாது, அது தண்டனை வந்து. ஏன்னா வெளிப்படையாக லஞ்சம் வாங்கினவர் வந்து ஆமாம் நான் லஞ்சம் வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன்னு அஃபிடவிட் கொடுத்துட்டாரு. தண்டனை கொடுப்பதற்கு இது மட்டுமே போதுமானது. எந்த வேறு சாட்சிகளே விசாரிக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வழக்கு அஜய்ஜோ இப்படி நடந்து போச்சே, இதை என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த லஞ்சம் கொடுத்தாம பாருங்க, அல்லது கொடுத்ததாக சொல்லப்படுவோம் 2000 பேரையும் அக்யூஸ்ல போட்டாங்க திமுக அரசுல. அப்பதான் வந்து ஹைகோர்ட்டு கேட்டுச்சு, ஏங்க நாங்க வந்து ஹைகோர்ட்ல கேஸ் நடத்துறதா மெரினா பீச்சில் நடத்துறதா? 2000 பேர். ஏன்னா நீங்க விசாரிச்சு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா 2000 பேர் இல்ல, குறுக்கு விசாரணை செய்யும் போதோ இல்ல அந்த தண்டனை தீர்ப்பளிக்கும் போதோ எல்லா அக்யூஸ்டும் வந்து அன்னைக்கு அப்பியர் ஒரு பேருந்துக்கு வந்து 40 பேர்னே வைங்க, எத்தனை பேருந்து வரணும்? 50 பேருந்து வரணும். 50 பேருந்து 50 பேருந்துல வச்சு கூட கூப்பிட்டு வந்துடலாம். இடம் ஹைகோர்ட்ல வந்து மொத்தமா நீங்க இடிச்சாதான் வந்து ஹைகோர்ட்டை மொத்தமா இடிச்சு மைதானமாக மெரினா பீச்சுக்கு மாத்திரணும். மெரினா பீச்சில் பாவம் ஜட்ஜி பாருங்க, அவர் எந்த ஜட்ஜா இருந்தாலும் பாவம் தலையெடுத்து பாருங்க. மெரினா பீச்சில் ஒரு வாரமா ஒரு டேபிளை போட்டு, அது டேபிள ஒரு சேரை போட்டு இந்த பக்கம் அப்படியே ஒரு 2000 பேரை நிக்க வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த பேப்பர் எடுத்து தீர்ப்பு எழுதலான்னு போகும்போது காத்துல அடிச்சிட்டு போயிடும் கடல்ல. அவர் அது பின்னாலேயே பேப்பரை துரத்திட்டு. யாரா இருந்தாலும் நீதிபதிக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. ஆமா, இது உண்மையிலேயே வந்து மெரினா பீச்சில் வைக்கலாமான்னு கேட்கறதுன்னா 2000 பேர் இடம் எங்க இருக்க இடம், 2000 பேர் கூடக்கூடிய ஒரு அரங்கம் எங்கே இருக்கிறது? அந்த இடத்துல நீதிமன்றத்தை கொண்டு போக முடியுமா? அப்போ இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தா இன்னும் 25 வருஷம் ஆனாலும் இந்த கேஸ் வந்து முடியாது. அப்ப இது ஒரு பாதுகாப்புக்காக இதுவரை வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஒரு நீதித்துறை வரலாற்றில் இப்படி 2000 பேர் ஒரு வழக்கில் சேர்த்ததெல்லாம் வந்து நடக்கல. நம்ம தான் சர்க்காரியா இது பிரகாரம் விஞ்ஞான முறையில் ஊழல் பண்றவங்களாச்சே, இது பண்ணிட்டாங்க. இப்போ 1-2 பேர் இந்த இப்ரூவர்னு இருக்கிறவரும் பாவம் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார் அப்படின்னு இது வந்து வச்சுங்க. இதுல வந்து சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படிச்சேன் நான், துண்டு செய்தி. அமெரிக்கால வந்து துண்டு செய்தி, துண்டுன்னா நீங்க உடனே எங்க போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது துண்டுன்னா சின்ன செய்தி. சரி, அமெரிக்கால வந்து மொத்தமா வந்து தங்கம் வந்து 8133 டன்னு தான் இருக்கான். அமெரிக்கான்றது கிட்டத்தட்ட ஒரு கண்டம்ங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய நாடு. உலகத்தின் அதாவது பாப்புலேஷன்ல முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. சீனா, இந்தியா அப்படின்னு வரும்போது முன்னிலையில் முதல் இதில் வரக்கூடிய மிகப்பெரிய பரப்பளவுள்ள நாடு. பணக்கார நாடு, நிறைய பணக்காரர்கள் வாழும் நாடு. அங்கே வந்து 8133 டன்னு தான் மொத்த தங்கம் எல்லாரும் வச்சிருக்காங்க. சரிங்க. தமிழ்நாட்டில் அமெரிக்கா வேற. அதுக்கு கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் இந்தியாங்கிற நாடு கம்பேர் பண்ணணும். நம்ம எல்லா மாநிலத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு மாநிலமான தமிழ்நாடு 7000 டன் தங்கம் தமிழ்நாட்டுக்குள்ள. ஆமாம், வெறும் இந்தியா சேர்க்கல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் 7000 டன்னு தங்கம் இருக்கு. வீடுகள்லன்னா குடும்பங்கள்ல, அரசாங்கத்துல வச்சிருக்கிறது ரிசர்வ் பேங்க்ல அப்படி இல்லை. இப்படி வரும்பொழுது ஒரு நாடு வச்சிருக்கிற தங்கம் அது அமெரிக்கா போன்று மிகப்பெரிய நாடு அளவுக்கு கிட்டத்தட்ட அதே அளவுக்கு மாநிலம் வந்து வச்சிருக்குது. இத படிச்ச உடனே எதேச்சி அடுத்த பக்கத்துல அந்த பத்திரிகை புரட்டி பாக்குறேன், ஒருத்தர் யாரோ ஒரு மூத்த அமைச்சருடைய பேத்தி, ஜிகின்னு போட்டு எம்பியுடைய மகள், முன்னாள் அமைச்சருடைய பேத்தி, அவங்களுடைய நிச்சயதார்த்தமா என்னமோ திருமண நிச்சயதார்த்த விழால 4 கிலோ கம்மி தான் நகையை போட்டு, அவர் ஒன்றிய செயலாளராம். ஒன்றிய செயலாளர் கம் சுனாமின்னு அவங்களுக்கு தெரியும். சுனாமி சுவண்ணாவுக்கு பதிலாக வேற எந்த எழுத்து மாத்தி போட்டா என்ன அர்த்தம் வரும்னு உங்களுக்கு தெரியும். பானாவோ பீனாவோ ஏதாவது போட்டு சொல்றாங்கல்ல, பினாமின் தான் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, அவருடைய பினாமினே வந்து அவர் தான் எல்லாமே. அதுல என்ன இருக்கு? ஆமா, அவங்க எல்லாம் மறைக்கணும், நம்ம ஏன் மறைக்கணும்? இல்ல, உங்களை இவ்வளோ கேவலமா தோக்கடிச்ச பிறகும்
ம். ஒரு ராஜ பரம்பரையா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குள்ள மரணடி வாங்கின பிறகும் கூட இப்படி ஒரு நகத்தை போட்டு இப்படி ஒரு அகம்பாவமா நகையை ஆடுங்க. போட்டுக்கிட்டு டான்ஸ் வேற ஆடிக்கிட்டு அண்ணா, இருக்காரு. நீங்க இப்ப வந்திருந்தீங்கன்னா என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்க? இல்ல இப்ப வெள்ளூர்ல இருந்து சென்னை வரைக்குமே நீங்க ஆடிட்டு வந்திருப்பீங்களா அந்த ஆட்டம்? ஆமா, இவர் காட்பாடி ஒன்றிய செயலாளர். அதெல்லாம் ரைட்டு. இப்போ வந்து அந்த குடியாத்தவங்க வர சமீபத்துல பாத்தீங்கன்னா டெய்லி 4 ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு ம், ம், தாவேக அரசை எதிர்த்து. ம், அவர் எதுக்குன்னா பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ம். அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு கோவத்துல ஏதோ ஒரு பீரியட்ல திமுக ஆட்சியில் இருக்கும்போது 60,000 கோடி துரைமுருகன் ஒரு பையன் சேர்த்து வச்சிருக்காரு ஒருத்தர்கிட்ட மட்டும் 60,000 கோடி இருக்குது. அப்படின்னு சொல்லி துரைமுருகனை பையனை மனசுல வச்சு சொல்றாரு, துரைமுருகன் அவர் பையனை மனசுல வச்சு சொன்னாரு. ம், அப்போ ஏதோ அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை. ம். அப்புறம் அவரை கூப்பிட்டு ம். அது சரி பண்ணிட்டாங்க. ம், திமுகவில் 2 விதமாக சரி பண்ணுவாங்க. ம், ஒன்று அவருக்கு உண்டான விலையை கொடுத்துருவாங்க. ம். இல்லைன்னா அவர் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு மாரடைப்பு வரும். ம். வரலாம். வரலாம். 2 சரி பண்றது இருக்குது. அவர் 2 விதமாக சரி முதல்ல இதில் செட் பண்ணி பார்ப்பாங்க. ம். இது சரியாக வரலன்னா அதெல்லாம் வந்துரும். சரியா ஆமா. வந்துரும். சரி. ம். ஒன்று நிதி ம். இல்லைன்னா விதி. ம், ம். நிதியை வச்சு சரி பண்ணுவாங்க, இல்லைன்னா விதி இல்ல விதியை வச்சு சரியாயிடும். சரி. இது இப்படி ஒரு சூழ்நிலை. ம். அது வந்து அப்படி இருக்கக்கூடிய அவரு ம். இந்த குடியாத்தகுமரன்னு இப்படி இப்போ வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது தாவேக அரசை டெய்லி அவர் திட்டுறதுக்கு காரணம் அது ஒரு வந்ததுன்னா கட்சியில வந்து துரைமுருகனுக்கு வயசாகி போச்சு, அவர் பையன் எம்பியா இருக்காரு. ம். அடுத்தது இந்த குடியாத்தகுமரன் நிறைய துடிப்பா பேசி டெய்லி ஒரு ரீல்ஸ் போட்டு விஜயை திட்டுறாரு, தாவேகாவை திட்டுறாரு. அப்போ இவருக்கு ஒரு சீட்டு இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துடலாம், அந்த கண்ணில் படணுங்கிறதுக்காக வந்து பேசுறது அது வழக்கமாக எல்லா கட்சியிலையும் இருக்கும். இதே அவரும் அது பண்ணிட்டு இருக்காரு. ம். இப்படி வந்து ம். எனக்கு என்னன்னா இப்போ ஒரு கேள்வி, மக்கள் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு ஒன்றியத்துக்கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்குது, இவ்வளவு நகை இருக்குன்னா, எத்தனை கிலோ சொன்னீங்க? அதுதான் நான் சொல்ல வந்தது. ஒரு ஒன்றியத்துக்கிட்ட இருக்குன்னா ஏங்க ஒரு ஆள் வெளியில ஒரு போட்டு குடும்பத்துக்கிட்ட இல்லைங்க, எவ்வளவு இருக்கும்? இப்போ அவர் இதுதான் பாருங்க, இறைவன் வந்து இதுதான் விதி, ம், ம். இதுதான் வந்து கர்ம வினை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலலாம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்லை. 4 கிலோ நகையை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறவனுக்கு கழுத்து வலி வரமாட்டேங்குது. உங்களுக்கும் எனக்கும் நம்ம வந்து அப்பப்போ புக்கெல்லாம் படிக்கிறோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்குறோம், செய்தி சேகரிக்கிறோம், தலையை குனிஞ்சு நிமிந்து எனக்கும் வந்து கழுத்து ஸ்பாண்டிலிட்டிஸ் வருது, உங்களுக்கும் வருது. சரி, சரிங்க. 4 கிலோ நகையை மாட்டிக்கிட்டு தொங்க விட்டு ஒரு ஆள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அவனுக்கு வரமாட்டேங்குது பாருங்க. இதுதான் விதியின் கொடுமை. சரி, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. இப்போ அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அது பேசி நம்ம அதை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவோம். யாரு சொன்னீங்க? அண்ணன் அனிதா அதான் அவர்தான் தாவிய ராதாகிருஷ்ணன். அவர் வந்து தினம் காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கின அப்புறம் காப்பியோ டீயோ சாப்பிட்றாரோ இல்லையோ, இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்து விடும், இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்து விடும். தினம் பேசுறாரு. ஸ்டாலினே பார்த்து, யோ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஏதோ செய்தி கிடைச்சிருக்கியா, நம்ம கூட தெரியல, அவருக்கு மட்டும் தெரியுது, கரெக்டா 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்து விடும். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியை நான் நீடிக்க விட மாட்டேன். அர்லேக்கர் சொன்னா பரவாயில்ல, அர்லேக்கர் நான் சொல்றது ஆளுநர். ஆமா, ஆனாவுக்கு ஆனாண்டதுக்கு அப்படி சொன்னேன். அர்லேக்கர் சொல்ல வேண்டிய வசனம் கூட அவர் சொல்லல, ஆனா வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அப்போ நீடிக்க விடமாட்டேன்னா இவர் கையில தான் என்னமோ அப்படியே இருக்கா மாதிரியும், இவர் கையை விட்டுட்டாருன்னா ஆட்சி கவுந்துடுற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. இது பேசும்போது கூடவே என்ன சொல்றாரு, 6 மாதத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக மறுபடியும் வந்து விடுவார். அதனால்தான் இப்போ உங்களுக்கு புரியுதா? இன்னொருத்தர் வந்து மந்திரி ஆவார்னு சொல்றாங்களே, வரேன் ஒன்னொன்னா முடிச்சுட்டு. அவர் ஸ்டாலின் முதல்வராக வருவார்னு 6 மாசத்துல வந்துடுவார்னு சொன்னாரா? இந்த நியூஸ் கிடைச்ச உடனேதான் மாண்புமிகு முதல்வர் விஜய் காலையில 9:30 ஆனா கரெக்டா ஆபீஸ் போயிடுறாரு. அவர் பாட்டில் டிஃபன் பாக்ஸை திறந்து லஞ்சுக்கு வெளியே போனா கூட ஸ்டாலின் வந்து நைஸா உள்ள வந்து உட்கார்ந்துட போறாரே அப்படின்றதுக்காக உட்கார்ந்த இடத்துலயே அவர் டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட்றாரு. சாயந்தரமா வந்து வெளியே போகும்போது அந்த பியூனு அந்த உதவியாளர் இருப்பார்ல, கரெக்டாக ரூமை பூட்டிட்டு, இல்லைன்னா அப்புறம் சொல்ல முடியாது, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றதை பார்த்தா பயமா இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் நான் லீவ் போட்டா கூட டக்குன்னு ஸ்டாலின் வந்து உட்கார்ந்துருவார் போல இருக்கு
ம். ஏன்னா 6 மாசத்துக்குள்ள முதல்வர் பதவியில் அவர் வந்து நாற்காலியில் உட்காருவார்னு சொல்றாரு. ம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ரகசியம் என்ன சொல்றாருன்னா, இவர் முதல்வர் விஜய் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ம். அந்த நாற்காலியும் கார்ல பின்னாலே ஏத்திட்டு போயிடறாராம். ம். பனையூருக்கு அப்ப எடுத்து இல்லாம போயிடுமே, எப்படி உட்காருவாரு ஸ்டாலின்? கனவு வந்து வீணா போயிடும்ல. புரியுதுங்களா? ம். ஸ்டாலின் வந்து 6 மாசத்துக்குள்ள உட்காருவாருன்னா ம். நாற்காலி இருந்தா தானே உட்காருவாரு. சரி, நாற்காலியை வண்டியில வச்சு எடுத்துட்டு போயிட்டா அதான் இப்ப புடிச்சு உள்ள வச்சுட்டாங்களே நாற்காலிகள்லாம். நாற்காலிகளுக்கு காலா செயல்பட்டது இல்லைங்க, அதெல்லாம் பிடிச்சி உள்ள உள்ள வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்களே பேரம் பேசணும். சரி, ஆக இந்த 6 மாசத்து அந்த 6 மாசத்துல அந்த ஆட்சி அப்படியே கழுவுமா தெரியாது. கழுகுறதுன்னு அவர் வாதத்திற்காக வைத்து கொண்டால் கூட அப்ப கவர்னர் ஆட்சி தான் வரும். ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அது வெளியில நாசுக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அது பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்காக ஒருத்தர் இப்ப கைது பண்ணிக்கிறாங்க. 8 பேர் 12 பேர் சொல்றாங்க. 11 பேர் கைது பேரம் பண்ண பேசணும். 11. இப்போ ஒரு பத்திரிகையாளர் சேர்த்து 12, ஆமா. இன்னும் 2-3 பத்திரிகையாளர் லிஸ்ட் சேர்த்தா ஒரு 15 பேர் அது வரும் இன்னும் போல. நிறைய வருதுன்றாங்க. நிறைய பேர் இருக்குது. அதாவது 15 பேர் வராங்க. அது நீளுது. ஆமா. அது மேகாலயான்னு ஏதோ சொல்றாங்க. ஆமா. Right. அங்கங்க ப்ராசஸ் பண்ணிருக்காங்க 4-5 இடத்துல பண்ணிருக்காங்க. அப்போ முதலே பேசும்போது 180 கோடி ரூபா வரைக்கும் இதோடைய அந்த பட்ஜெட் இதை கவுக்கிறதுக்குன்னு சொல்லி பேசினாங்க. வரப்போக பார்த்தா இல்ல இன்னும் இப்ப வந்து இல்ல கிட்டத்தட்ட சில ஆயிரங்கள்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க தெரிய ஆச்சரியமா ஏங்க இருக்கு. நாங்க ஒரு ஆட்சி ஒரு 5 வருஷம் நாங்க பண்ணோம்னா ம். ஒரு 5 லட்சம் கோடி எங்களுக்கு வந்து தேருது. ம். இந்த மக்களுக்கு கடன் வாங்குறது அதை சொல்றேன். மக்களுக்கு கடன் சொன்னா என்ன, அங்க லாபம்னு சொன்னா எல்லாம் ஒண்ணு. தேர்ந்ததுதான் இப்ப 4 கிலோ தங்க மாதிரி ஒரு இடத்துல அதுல மட்டும் ஒரு இருக்குது. ஒரே ஒரு கழுத்துல மட்டும் தொங்குது. எவ்வளவு கழுத்து எவ்வளவு கழுத்து இருக்கு இன்னும் பாருங்க. ஆமா. அந்த மாதிரி வரும்பொழுது ம். இவர் இதை சொன்னாரா? ஆனாலும் அவர் பாவம் முதல்வர் ஒரு நாள் நம்ம லீவ் போட்டா கூட அந்த இடத்துல ஸ்டாலின் வந்து உட்கார்ந்துட போறாருன்னு சொல்லி ரொம்ப கரெக்டா ஆபீஸ் வராரு. நம்ம அந்த கடமை உணர்ச்சியை பாராட்டுறோம். அவரை போய் பயமுறுத்திருக்காரு பாருங்க அனிதா ராதாகிருஷ்ணன். சரி, அதோட கூட ஒண்ணு மந்திரி சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன். 6 மாதத்தில் அவர் வந்து திருச்சி சிவா மத்திய அமைச்சராகி விடுவார். அது என்ன திருச்சி சிவா தான் மத்திய அமைச்சர்? அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. சரிங்க. மாநிலங்களவை எம்பியா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. இவரு திருச்செந்தூர்காரர் யார்? அனிதா ராதாகிருஷ்ணன். அங்கேயே தூத்துக்குடி மாவட்டம். அவங்க கனிமொழி இருக்காங்க. அந்த குடும்பத்தை கிளை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அமைச்சர் ஆவாங்க, மந்திரி ஆவாங்கன்னு சொன்னா கூட அதுல ஒரு நடக்கலையோ அது ஒரு மாவட்டம், கட்சியை சேர்ந்தவர்கள், அவர்கள் குடும்பத்தோட அந்த கிளை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனாலும் சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? திருச்சி சிவா அமைச்சர் ஆவார். இப்ப ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னா இந்த மறுவரையறை டீலிமிட்டேஷன் அது இப்போ மத்திய அரசு இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வருது. அது வரும்பொழுது அவங்களுக்கு ராஜ்யசபால வந்து கிட்டத்தட்ட அந்த ஏதோ 243 ஏதோ ஒரு நம்பர் அதுக்கு கொஞ்சம் குறையுது. லோக்சபால பாஸ் ஆகிடும். அவங்களுக்கு தேவைப்பட்ட மெஜாரிட்டி இருக்கு பாஜக அரசுக்கு, பாஜக கூட்டணி அரசுக்கு. மேல் சபையில் ராஜ்யசபால கொஞ்சம் மார்ஜினலாக இடிக்குது. அந்த இடிக்கிறதுக்கு வந்து திமுக வந்து நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். 22 பேர் எம்பி இருக்காங்க. சரி சரி. அப்புறம் அங்கே சரத்பவார் கட்சியில் அந்த அவங்க வந்து ஏற்கனவே அங்கே சரத்பவார் கட்சி 2-3 உடஞ்சிருக்கு. அவங்களும் வந்து இப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னாங்க. அகிலேஷ் யாதவும் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாராம். எல்லாருக்கும் வந்து காங்கிரஸோடு சரியா வரலைங்க, அந்த சரிப்பட்டு வரலன்னு சொல்லி அதை வச்சு இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இந்த விஷயத்துல ஒரு புரிதல் அது ஒண்ணு இல்லைங்க. அது சப்போர்ட் கூட பண்ண வேணாம். அந்த சமயத்துல வெளிநடப்பு பண்ணா கூட போதும். இந்த விஷயத்துல என்னன்னு சொன்னீங்க? புரிதல். இப்ப எங்களுக்கும் புரிதல் வந்து வாக்கெடுப்பு நடத்தும் போது கேண்டீன் பக்கம் வெளியில போயிட்டோம்னா அது அந்த SSR காலத்திலேயே நடந்திருக்கு. அது பாத்ரூம் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தை பார்த்து ஓட்டு போற சமயத்துல வாக்கெடுப்பு நடத்தும் போது பாத்ரூம் வந்தது. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள சபாநாயகர் வாக்கெடுப்பு முடிச்சுட்டாரு. வரும்போது கதவு சாத்தி இருந்தது. அதுக்குள்ள வாக்கெடுப்பு முடிஞ்சு போச்சு. அவர் ஓட்டு போடலான்னு வந்தாரு, முடியல. அந்த காலத்திலே திமுக எவ்வளோ வருஷம் முன்னால. இப்போ அது எவ்வளவு நடக்கணும். ஆமா, இதைத்தான் மனசுல வச்சுக்கிட்டு 6 மாதத்தில் மந்திரி ஆயிடுவோம். நமக்கு வந்து திமுக மந்திரி ஆறுதா பாஜக ஒத்துக்குதா இல்லையா இதெல்லாம் அரசியல் அவங்க பாடு. இதெல்லாம் சாதாரணம். இன்னைக்கு நாங்க கூடிக்கிறோம் இல்ல, இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு அப்புறம் போய் காலில் விழுவாங்க, ஒட்டிப்பாங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா அது ஏன் கனிமொழியை விட்டுட்டு அவர் வந்து திருச்சி சிவா? அதுதான் புரியல. இப்ப
ஏற்கனவே திருச்சி சிவாவுக்கும் நேருக்கும் பெரிய பிரச்சனை. அவங்க ஆளுங்க 2 பேரும் ரோட்லயே சண்டை போட்டுன்னு அப்புறம் அன்பில் மகேஷ் அவர் வேற விட்டீங்க, அவர் ஒரு தனியா அது ஒரு தனி ஆவர்த்தனம். ஆமா புரியல. இப்ப இதுல என்ன ஆகுன்னு தெரியல. ஒரே மாவட்டத்துக்குள்ள 3 பவர் செக்டார்ல ஒண்ணுதான் மந்திரின்றார். ஆமா மந்திரின்றாரு. இப்ப கனிமொழி திமுகல இருந்து இருக்க மாட்டாங்களா அப்போ? நமக்கு தெரியாது. புரியல. ஏன்னா அவங்க திமுகல தானே இருக்காங்க. ஆமா. அப்போ அவங்கள திமுகல முக்கியமான இல்ல அவங்க தனி கட்சி போயிடுவாங்களா? தெரியல நமக்கு தெரியல. அப்படி என்ன சொன்னீங்க? அவங்க தனி கட்சியா போலாமே. நடுவில் ஏதோ கலைஞர் திமுகன்னு சொல்லி வராங்க அப்படின்லாம் ஏதோ பேசுனாங்க. ஆமா. அந்த மாதிரி ஏதாவது போயிடுவாங்களா? இல்ல என்ன டிஆர் பாலு என்ன ஆவாரு? ஏன்னா அவரும் ஒரு முக்கியமான நபர், அவர் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அவரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சிவாவை மட்டும் இவர் சொல்றாரு. அதுவும் எங்க? இவர் திருச்செந்தூர், அவர் திருச்சி. அங்க திரு வருது, இங்கேயும் திரு வருது. அந்த கனெக்ஷனுங்க நீங்க புரியாம பேசுறீங்க. அது திரு வருதா முன்னாடி, இதுவும் திருன்னு வருதா? ரெண்டும் ஒன்னா ஆயிடுச்சுங்களா? இல்ல அதெல்லாம் கரெக்டு, எல்லாம் திரு எல்லாம் கரெக்டு. கடைசியில எதையாவது பேச போய் தெருன்னு வந்துரு போகுதுன்றது நம்ம கவலை. தெருவாயிட போதே அப்படின்னு இதை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவில் உள்ளுக்குள்ள வந்து இந்த எரிமலை மாதிரி கொஞ்சம் என்னமோ கொதிக்குது, உள்ளுக்குள்ள கொதிக்குது, வெளியில தெரியல. லேசா புகை மட்டும் வருது. இந்த குக்கர்ல முதல்ல வந்து லைட்டா ஒரு புகை வரும், அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து விசில் வரும். விசில்னா உடனே அங்க போயிடுவாங்க, நம்ம எதையுமே பேச முடியாம போச்சு போங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. இது எந்த இடத்தில் எப்படி நடக்கும் என்பது போக போக தான் நமக்கு தெரியும். பார்க்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாருன்னா எப்படியும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அனுமதி வாங்காம பேச மாட்டாரு, இல்ல பேச அனுமதிக்கப்பட மாட்டாரு. அப்போ பேசுறாங்கன்னால் அப்போ கனிமொழி அவர்களை தவிர்த்து விட்டு பேசணும், அவர்களை வந்து தள்ளி வைக்கணும்னு எங்கிருந்தோ அவருக்கு வந்து உத்தரவு அழுத்தம் வந்திருக்கலாம். நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நமக்கு எப்படி தெரியும்? அதனால ஏதோ என்னவோ நடக்குது, மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்துல அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திப்போம். போ எங்க போயிட்டு போகுது? கத்திரிக்காய் மலைஞ்சா கடத்தருக்கு ஆகணும். எல்லாம் பார்த்துக்கலாம் யாருக்கு எந்த மந்திரி சபைன்றது, என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்றத அடுத்த வாரம் நம்ம உட்காந்து பேசுவோங்க. ஐயா. மிக்க நன்றி, வணக்கம்.